பூண்டு ஊறுகாய் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் அடைச்சிக்கலாம். இப்போ கேட்டிருக்காங்க, அதனால் நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் இட்லி இருக்குது, அதுக்கு நான் பூண்டு ஊறுகாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சாப்பிடக்கூடாது. கொஞ்சமாக சும்மா சாஸ்திரத்துக்கு வச்சிங்கன்னா அப்படியே உங்கள் சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே இன்னும் கொஞ்சம் வத்தல் போட்டிருந்தேன்னா நான் இது வத்த குழம்பாவே ஆகிருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துட்டு சொல்லுங்கள். மிளகாத்தூள் சேர்த்துட்டேன், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் நம்ம புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். பூண்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்ச உளுதை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான பூண்டு ஊறுகாய் நம்ம வீட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.